பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனா எங்ககிட்ட யார்கிட்டயும் மூச்சு கூட விடல நீனு. மூஞ்ச பத்தியும் ஓ மொக்கட்டம். ஸ்ரீ, நீ இப்படி நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. ஏண்டி அன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு என்னடி? அப்போ நீ உங்களை ஃப்ரெண்டா நினைக்கல அப்படிதானே? அப்படின்னா எடுத்து ஸ்ரீ பேசாதான். எங்களுக்கு மேல அவ்வளவு கோவம் வருது. கோவத்தை அடக்கிட்டு பொறுமையா பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு உனக்கு ஃபீவர்னதும் நான் எவ்வளவு பதறி பண்ண தெரியுமா? சே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்ப நீ சொல்லதானே வந்த, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடி. சரிம்மா, என்கிட்ட சொல்றதுக்கு தான் உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. உன் ஃப்ரெண்டு தானே கார்த்திக், அவர்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. ஏண்டி அவர்கிட்ட கூட இந்த விஷயத்த மறைச்ச? சுவி, நீ இப்படி பேசலாமா? நான் ஏன் மறைச்சேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடி. என்ன ஸ்ரீ யோசிக்க சொல்ற? நீங்க பாரு ஸ்ரீ, நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க எந்த ரீசனும் ஏத்துக்க மாட்டோம். ஏண்டி டூருக்கு வந்த இடத்துல எங்களுக்கு வெளியில போய் என்ஜாய் பண்ணணுன்ற மைண்டே இல்லடி. உன்னை பத்திரமா பாத்துக்கணுன்ற மைண்டோட தான் நாங்க உன்னையே சுத்தி சுத்தி வந்தோம் தெரியுமா? ஆனா நீ எங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டல ஸ்ரீ. எங்ககிட்ட உனக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல, எங்ககிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா முகத்துக்கு நேரம் சொல்லிடுடி. நாங்க உன்னை எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். விடுடா, என்ன எதுக்கு இப்ப என்ன கூட்டிட்டு வந்தோம்? இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்க இருந்தேன், அவனுங்க இங்கேயே வெட்டி பொறுத்துட்டு இருப்பேன்டா. ஆமாண்டா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவனுங்களை நீ அடிச்சே கொண்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். டேய் இங்க பாரு, கோவத்தை கட்டுப்படுத்துறதும். டேய் அவனுங்க ஸ்ரீகிட்ட எப்படி நடந்திருக்கானுங்க தெரியுதுலாம். டேய் என்ன விட நீ தானே கோவம் அதிகமா படுவேன்னு நினைச்சான், நீ என்னதான் அமைதியா இருக்கா? ஆமாண்டா, எனக்கு கோவம் அதிகமா தான் வருது. ஆனா இப்ப என் கோவத்தை அவனுங்க கிட்ட காட்டுறதா இல்ல உன்கிட்ட காட்டுறதான்னு தெரியல. ஏன் கிட்டயா? டேய், ஓ என்ன நம்பி அவளை விட்டுட்டு போனீங்க, நான் அவளை சரியா பாத்துக்கலாம். அதனால உன் கோவம்? டேய், நான் பண்ணது தப்பு தான்டா. எல்லாரும் என்ன நம்பி தான் விட்டுட்டு போனீங்க, நான் அவளை சரியா பாத்துக்காம விட்டது ஏன் தப்பு தான். அதுக்கு நீ என்ன அடிச்சுக்கோ, ஏன் கொன்னு கூட போட்டுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப என்ன விடு. அவனுங்களா விடா என்ன? அதுவும் ஒரு ரீசன் தான். உன்னை நம்பி இவளை விட்டுட்டு போனோம், ஆனா நீ சரியா பாத்துக்கலாம். அதுக்குதான் அப்பவே அடிச்சுட்டேனே. மறுபடியும் அதுக்காகவே அடிப்பேனா என்ன? இது வேற விஷயம். டேய் வேற என்னடா இருக்கு என்ன நீ அடிக்கிறதுக்கு? அப்படி நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியோ? நீ பண்ணத நான் என் வாயால சொல்றதை விட நீ உன் கண்ணால பாரு, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கே புரியும். டேய் என்னடா, நான் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ரகுவை ஏற்கனவே அடிச்சது நான் தான் சொல்றேன். அவன் எங்கே உதவ வாங்கிட்டு வந்திருக்கான், அவனை போய் நான் அடிச்சேன்னு சொல்றேன். இப்ப இங்க என்னடா நான் என்னமோ பண்ணிருக்கேன், ஏன் கண்ணாலே பாருன்னு சொல்றேன். அப்படி நான் என்னடா பண்ண, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. சுபி, பாஸ் சொல்லுங்க பாஸ். அந்த கேமராவை இப்படி கொடு. சரிங்க பாஸ். பாரு, இத வாங்கி அவர்கிட்ட கொடு. கொடுடி, அவர்கிட்ட கொடு. சரிடி. சீனியர் என்னங்க? கொடுமா. இவ்வளவு நாள் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. ஏண்டி ஒண்ணு அது வந்து பேசாதா, ஏதாவது பேசணும். கோபத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தொட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். வீணா என் கையால போத்த வாங்கிடாத, நீ தாங்க மாட்டேன். டேய் அங்க அவளை மிரட்டினதுலாம் போதும், நீ என்ன பண்ணிருக்கானு உன் கண்ணால பாரு. இந்தா உன் லட்சணத்தை நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. டேய் அப்படி நான் என்னடா பண்ணேன் சொல்லணும் சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கே தெரியாம நான் என்னடா பண்ணி வச்சேன், அதை நீ தான் வாங்கி பாரு. இந்தா நீ என்ன பண்ணன்னு உனக்கே புரியும். போடிடா கொடு. கூந்தல் வருடும் காற்று அது நானாயிருந்தேன் தெரியாதா, கொலுசு கொஞ்சம் பாட்டு அதன் பல்லவியானேன் புரியாதா, சின்ன சின்ன மூக்குத்தியில் வைரமாய் நின்னுவதா மொழிதான். I love you, I love you so much. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை
மட்டும் சேரும் விடு, என்ன விடு சக்தி, எனக்கு விடு, நான் போறேன், எனக்கு பயமா இருக்கு. டேய், கார்த்திக், இது முழுசா பாரு. பார்த்ததுக்கு அப்புறமா பேசலாம். முழுசா பாருடா. ஏய், ஸ்ரீ, பயப்படாத, பயப்படாதடி. அழுறியா? அழாதடி. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. நீ அழாத, பயப்படாத. நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன் விருப்பம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு கிஸ் பண்ணதுக்கு சாரி. அது அது என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, உன்னை பார்த்ததும் உன்னை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுச்சா, அதான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன். சாரின்னா உன் காலில் இந்த மன்னிப்பு கேட்கும். ஐயோ சக்தி, வேணாம், எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா. நான் உன் மேல சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன். என்ன எதுவுமே பண்ண மாட்டேன்டி. கனவா இருந்தாலும் எனக்கு உன்னோட சம்மதம் வேணும். உன் சம்மதம் இல்லாம உன்னை தொடுறது ரொம்ப தப்புடி. எனக்கு உன் சம்மதம் இல்லாம உன்னை கூட கஷ்டப்படுத்த மாட்டேன்டி. கார்த்தி, ஏய், ஏன்டி அழுற? எதுவும் பண்ண மாட்டேன்டி. சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டேன். உன் சக்தியை நீ நம்பலாம். அப்படிப்பட்டவனா நான் கிடையாதுடி. அதை சொல்லிட்டேன்ல, உன் விருப்பம் இல்லாம சத்தியமா உனக்கு விட மாட்டேன். சரியா? உன்னை கிஸ் பண்ணதுக்கு மட்டும் சாரி. அதையும் கேட்கலாம். உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் வேணாவா? சரி, நீ ரொம்ப பயந்து போயிருக்க. நீ இங்கேருந்து போயிடு. நீ இங்கேருந்து போ, அதான் சரியா இருக்கும். நீ இங்க இருந்தா எனக்கு போத தலைக்கேறுது. நான் என்ன மீறி உன்னை ஏதாவது பண்ணிடுவானு பயமா இருக்குடி. நீ போ, போடி. உன் விருப்பத்தோட நான் உன்னை தொடணும். அதுவும் நிஜத்துல தொடணும். எனக்கு இந்த கனவுலாம் வேணும். எனக்கு நீ நிஜத்துல வேணும். உன் விருப்பத்தோட எனக்கு வேணும். அப்ப என் ஸ்ரீயா கட்டி அள்ளி அணைச்சுப்பேண்டி. ஆனா அவன் விருப்பம் இல்லாம நான் அவளை எதுவும் பண்ண மாட்டேன். சரியா? நீ போ, போடி. சக்தி, டோர் லாக் பண்ணிருக்கேன். ஐயோ, ஆமாலா. வெரி குட். நான் டோரை லாக் பண்ணிட்டேன்ல. இரு, ஓப்பன் பண்ணி விடுறேன். நீ போன பத்திரமா போ. இந்த ஸ்ரீயை எங்க தெரியுமா காணமே? அதுக்குள்ள என் கண்ணு மண்ணுக்கு வீட்டு போயிட்டாலும் கண்டிப்பா அவளால இந்த இடத்த விட்டு தாண்டி இருக்க முடியாது. அவ இந்த பக்கம் தானே வந்தா. ஏன் அவ சக்தி ரூமுக்குள்ள இருக்கக்கூடாது? அவ சக்தி ரூமுக்கு தான் போயிருக்கணும். இதோ இப்ப பாத்திர வேண்டியதுதான். அட, டோர் ஓப்பன்ல இருக்கு. நமக்கு நல்ல நேரம் தான் போல இருக்கு. உள்ள போய் பாத்துரும். அவ மட்டும் உள்ள இருந்தா இன்னைக்கு அவள. அது சரி, அந்த சக்தி இருப்பானே. அட, அந்த சக்தி தான் போதையில இருப்பானே. நம்ம தான் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கோமே. இப்ப அவனால எதுவும் பண்ண முடியாது. ஸ்ரீ, நீ மட்டும் இப்ப ரூமுக்குள்ள இருந்தா இன்னைக்கு உன் கதி கிளி என்கிட்ட சிக்கி கிடிச்சுடி. ஓடி, டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். நீ போ. சரியா? ஸ்ரீ, மறுபடியும் சொல்றேன், ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. நீ மட்டும்தான் இருக்க. நீ பத்திரமா போ. நான் அப்புறமா உன்னை நிஜத்துல வந்து பார்க்குறேன். பாய் பாய் ரிஷி. நான் போறேன். நீ இங்க எப்படி எப்படி வந்த? என்ன? ஓ, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? ஆடடா, பாடா. உன்னோட சின்ன மூளைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கும் போது என்னோட பெரிய மூளைக்கு உன்னை தேடி கண்டுபிடிக்க தெரியாது. ஏண்டி, அங்க சுத்தி இங்க சுத்தி இவன் ரூமுக்கு வந்துட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதா? இவன் அவ்வளோ பெரிய கொம்பனா என்ன? ரகு, இங்க பாரு, ஏதோ பண்ணணும்னு தப்பா கணக்கு போடாத. சக்தி சக்தி இருக்கும். நீ ஏதாவது பண்ண கண்டிப்பா சக்தி உன்னை சும்மா விட மாட்டோம். யாரு? இவனா? ஏய்,
அவனை பார்த்தாலே உனக்கு தெரியல, அவனே ஃபுல் போதையில இருக்கான். அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவானா? இங்க பாரு, முதல்ல அவனை நான் யாருன்னு தெளிவா சொல்லு. அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணட்டும். நான் யாருன்னு இப்ப அவனுக்கு போதையில தெரியாது. அதுல அவன் என்ன வேணா பண்ணிடுவானோ. ஏய், வசமான இடத்துல தாண்டி வந்து சிக்கி இருக்கான். இப்போ இங்க நான் உன்னை என்ன பண்ணாலும் பழி என் பேர்ல வராது. நினைக்காம பத்தியா, அவன் பேர்ல தான் வரும். சார் வேற ஃபுல் போதையில இருக்காரோ. அப்புறம் அவன் தான் உன்ன எல்லாமே உன்ன அவன் தான் பண்ணானு. நான் இல்ல, ஹோல் காலேஜே நம்பும். ரகு, இங்க பாரு ரகு, எதுவும் பண்ணாத. நான் கத்துவேன், கத்தி கூச்சல் போடுவேன். அப்படி எல்லாரும் வருவாங்க. வந்தாங்கன்னா அப்ப நீ தான் மாட்டுவ. எல்லாரும் முன்னாடியும் உனக்கு அசிங்கமாயிடும். பார்த்துக்க. டேய் கத்துடி, எவ்வளவு கத்தணும் நினைக்கிறே கத்து. நான் தான் சொன்னேன்ல, இப்போ இந்த இடத்துல என்ன யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஃபுல் போதையில இருக்கலாம் பாரு உன் சக்தி, அவனை தான் தப்பா நினைப்பாங்க. அப்படியே பிளேட்டை மாத்துவேன். அவன் தான் உன்னை கெடுக்க வந்தான், நான் உன்னை காப்பாத்த வந்தவன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அங்க நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் சொன்னதை மட்டும்தான் நம்புவாங்க. ஏன்னா இங்க இந்த இடத்துல அப்படித்தானே இருக்கு. ஏண்டி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்தேன், வசமான இடத்துல வந்து சிக்கியிருக்கேன். உன்னை நான் விடுவேன்? பரவாயில்ல, உன் ரூம்லயோ இல்லை என் ரூம்லயோ வச்சுதான் எல்லாம் முடியும்னு நினைச்சேன். ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ரூமுக்கு வந்திருக்க பாரு, இது கூட நமக்கு வசதியா தான் இருக்கு. உனக்கு வசதியா இருக்கோ இல்லையோ, எனக்கும் வசதியா இருக்கு. ஏன்னா பாலி என் பேர்ல வராதுல்ல. ஏண்டி இன்னைக்கு ஒண்ணு என்ன பண்றேன்னு பாருடி. யாரு இவன்? எதுக்கு அவன் நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம்? சரி நீ போ ஸ்ரீ, போடி. டேய் என்ன கேட்ட? யாரு நானா? சொல்லல. என்னைய அவனுக்கு யாருன்னு தெரியல. அவன் உன்னை காப்பாத்துவானா? பார்க்கலாம் அவன் உன்னை காப்பாத்துறானா இல்லையான்னு. ஏண்டி ரகு, வேண்டாம் ரகு, என் பக்கத்துல வராத. வந்த நான் கத்துவேன். ஏய் கத்துடி. நீ என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் முதல்ல இங்க யாரும் வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் என்ன யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் பாரு, இவனை தான் தப்பா நினைப்பாங்க. சார் இப்போ ஃபுல் போதையில இருக்காருல்ல, போதையில அவனே அவனை நம்பிடுவான். நம்ம தான் ஒரு வேலை ஸ்ரீக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோமோன்னு அவனை ஏன் நம்ப வைப்பாண்டி. ரகு ப்ளீஸ் வராத ரகு, போயிடு ரகு. அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டான், நீ தப்பிச்சிருவியா? ஏய் இப்ப அவனா இல்லடி, அதனால நீ என்ன தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நீ எனக்கு தான் இறையாகணும்னு இருக்கு. இறையாயிடு சரியா? எத்தனை நாள் பிளான் போட்டிருக்கான் உன்னை அடையணும்னு, எத்தனை நாள் பிளான் போட்டேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு எனக்கு நீ வசமா சிக்கிருக்கடி. அவன் பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சா உன் கருப்புக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்க பாரு, சத்தம் போடாம அமைதியா இருந்தீங்கன்னா உடம்புல சின்ன கீரல் கூட இல்லாம அழகா சுமூகமா முடியும். இல்ல நான் ஓடி பிடிச்சிதான் விளையாடுவேன், உருண்டு தான் விளையாடுவேன்னா உடம்புல எக்கச்சக்க காயம் வரும். அன்னைக்கு மாதிரி அன்னைக்கு நாள் ஞாபகம் இருக்கா? சக்தி, என்னை காப்பாத்து சக்தி, சக்தி. ஏய் யார் நீ? எதுக்கு போ என் ஸ்ரீ கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஏய் ரூம் விட்டு வெளியில போடா வெளியில. ஏய் உனக்கு புரியுதா இல்லையா ஹரி? அவனால உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சா நான் மட்டும்தான் காப்பாற்றணும். உன்னை ஓட்டையணும்னு நினைச்சா நான் மட்டும்தான் ஓடையணும். சக்தி, என்னை காப்பாத்து சக்தி, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், அவன் பின்னாடி ஒளியாது. அவனால உன்னை காப்பாற்றவே முடியாது. டேய் வழி விடுறா, நகரடா. ஏய் வெளியில போடா. ஏய் போடா வெளியில. ஹீரோ சார் சவுண்ட் கொடுக்குறாரு. ஹலோ ஹீரோ சார், இப்போ நீங்க ஹீரோ இல்லைங்க, ஜீரோ. இப்போ உங்களாலலாம் ஹீரோயிசம் காட்ட முடியாது. இது வில்லனோட டேர்ன்றான், இது எனக்கான டைம். இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் ஸ்ரீய நான் கொஞ்சமா எடுத்துக்க போறேன், நீ பார்த்து ரசிச்சுக்க. என்ன மீறி என் ஸ்ரீயை உன்னால தொட கூட முடியாதுடா, நான் தொட விட மாட்டேன். போடா, ஒழுங்கு மாதிரிதான் போயிடு. இங்கப்பா நான் என் கையால உதவாங்காத, போடா. மறுபடியும் ஹீரோ சாருக்கு மனசுல ஹீரோன்னு நினைப்பேன். டேய் இப்ப நீ ஜீரோடா, போடா. ஓ வாயால சொன்னால போக மாட்டேன். ஒண்ணு மொவனி ஒண்ணு ஏண்டோ எத்தனை தடவை என்ன முறைச்சிருப்பேன். இப்போ முறடா பார்க்கலாம். சக்தி, ரகு ப்ளீஸ் ரகு, சக்தி இப்ப சக்தியாவே இல்ல. விடு ரகு, அவனை விட்டுரு ரகு, என் சக்தியை விட்டுரு. ஏய் விடுறா, என்ன விடுன்னு சொல்றா. விடுறா ஏண்டோ
எத்தனை தடவை காலேஜ்ல எனக்கு இத்தனை பேர் மத்தியில் அசிங்கப்படுத்திருப்பான். அதுக்கெல்லாம் நானும் பழி வாங்க வேணாம். இன்னைக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கலாம். எப்படி இன்னையும் சும்மா விட மாட்டேன். பொத்தி பொத்தி பாதுகாக்கிற பேரு இந்த ஸ்ரீன்னு அவளையும் விட மாட்டேன். இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி அவளை என்னென்ன பண்றேன்னு பாருடா. ஏய், ஏதாவது அவளை பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் சுண்டு வரல் கூட அவன் மேல போடக்கூடாது. அப்படி போட்டுது நான் சும்மா விட மாட்டேன்டா ஒண்ணு. என்ன சொன்ன? சுண்டு வரலாம். என் மொத்த வரலாம் அவன் மேலதான் பாட போகுது. அதன் கண் குளிர பாரு. பாருடா. டேய் வேணாம், அவளை ஏதாவது பண்ண விட மாட்டேன்டா. அவளை எதுவும் பண்ணாத, போயிடு. ஒழுங்கு மாதிரி இங்கேருந்து போடும். நீ என்னடா சொல்றது? என்ன ரகு, சக்தியை விடு ரகு. இங்க பாரு ரகு, அவன் உன்னை சும்மா விட மாட்டான். சொன்னா கேளு. சக்தி எழுந்திரி. சக்தி சக்தி அவன் திருப்பி ஆடி. சக்தி எழுந்திரி. சக்தி சக்தி உனக்கு என்னாச்சு? பாத்தியா, நான் அடிக்க தாங்களை பாத்தியா, அவன் ஃபிளாட் ஆயிட்டான். இனி அவன் எழுந்திரிக்க மாட்டான். அப்படியும் அதை மீறி அவன் எழுந்திரிச்சான், அவனுக்கு தான் ஆபத்து. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? என்னை பத்தி இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு? ரகு ப்ளீஸ் என்னை விட்டுடு. எதுவும் பண்ணாத. சக்தி பாவம், அவனை ஏன் இப்படி பண்ண? நீயே இப்ப பாவம், நீ அவனுக்கு பாவம் பாக்குறியோ? ரகு ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. என்னை விட்டுடு, நான் போயிடுறேன். உன்னை பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டுடு. போய் சொல்லிதான் பாரு. என்னை பத்தி போய் வெளியில யார்கிட்ட என்ன சொல்லணும் நினைக்கிற சொல்லு. எனக்கு அதை முடிச்சுட்டேன், அப்புறமா உன்னை விடுறேன். நீ போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. சொல்லிக்கோடி. ரகு விடு. ரகு விடு. என்ன சக்தி எழுந்திரி. சக்தி சக்தி எனக்கு காப்பாத்து. சக்தி விடுறோம். ஏய், உனக்காக எத்தனை நாள் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன் தெரியுமா? இண்டி உன் பின்னாடி நான் நோய் மூலம் அலையணுமோ? எனக்கு எப்போ எது வேணுமோ அது எனக்கு கிடைச்சே ஆகணும்டி. ரகு ப்ளீஸ் ரகு, என்ன பண்ணிடாத. எனக்கு பயமா இருக்கு ரகு. என்ன விடு. சக்தி சக்தி எழுந்திரி. சக்தி எனக்கு பயமா இருக்கு. சக்தி வந்து என்ன காப்பாத்து. சக்தி என்ன கத்தனாலும் சரி, அவன் காதல விழாதடி. அவன் உன்னை காப்பாத்தும் வர மாட்டான்டி. ஏய், எங்கடி ஓடுற? என்ன விடு. விடுடா. என்ன ஒடிக்கிற ராஸ்கல். விடுடா. என்ன என்னடி சொன்ன? பொறுக்கிதான். ஆமாடி, பொறுக்கிதான். இப்ப இந்த பொறுக்கி என்னென்ன பண்ண போறேன் பாக்குறியோ? மொபைல் ஒண்ணு. ரகு என்ன விட்டுடு. விடு ரகு. என் ட்ரெஸ் விடு. விடுடா. விடுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வந்திருக்கணும். இன்னைக்கு நீ எனக்கு கிடைச்சே ஆகணும்டி. இன்னைக்கு நீ வேணும். நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன தொட்ட நான் கண்டிப்பா உனக்கு கொன்னுடுவேன். விடுடா. என்ன விடு. சக்தி சக்தி எழுந்து வா. சக்தி சக்தி எனக்கு பயமா இருக்கு. எழுந்து வா. சக்தி கொண்டுடுவியா? எங்க என்ன கொள்ளு போக்கலாம்? ஏய், என்ன பூச்சாண்டி காட்டுறியா? சக்தி வா, சக்தி வானா? அவன் வந்துருவானா? என்ன? ஓ, நீ அவனை ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கியா? அதனால அவனை பாவான்றியோ? அவன் இப்போதைக்கு எழுந்திருக்கவே மாட்டான்டி. ஜி என்ன விடுடா. போரிக்கி விடுடா. என்ன சக்தி சக்தி ஸ்ரீ 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 என்ன கூப்பிடுறோம். ஸ்ரீ ஜி மனுஷனா? விடுடா. என்ன என்ன இப்படி பாடுபடுத்தன? நான் உனக்கு என்னடா பண்ண? எதுக்கடா இப்படி என்ன இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்க? விடுடா. நீ பண்ணதை நான் இது வரைக்கும் யார்கிட்ட எதுவும் சொல்லலாம். நான் பயந்தெல்லாம் சொல்லாம இல்ல. நான் சொன்னா நீ அன்னைக்கு சேர்த்துருவ. சக்தியும் சரி கார்த்திக்கும் சரி உன்னை கண்டிப்பா உயிரோட விட மாட்டாங்க. இங்க பாரு, நான் உன் மேல உள்ள பயத்துல ஒண்ணு சொல்லாமலாம் இல்ல. விடு. என்ன இப்ப நீ பண்ற இந்த விஷயம் மட்டும் கார்த்திக்கோ இல்ல சக்திக்கோ தெரிஞ்சது நீ அவ்வளவுதான். சக்தி சுயநலமோட இருக்கும்போது நீ என்ன தொட்டு பாரு, அப்ப இருக்கடா உனக்கு. ஆமாண்டி, அவன் சுயநலமோட இருக்கும்போது உன்னை தொட முடியாதுதான். உன்னை பார்த்தாலே என்னமோ பதறோம். என்ன நீ அவன் பொண்டாட்டியா? என்ன உன்னை பார்த்ததுக்கு பதறோம். அவன் பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் வீடு மிருகம் மாதிரி நடந்துக்காத. வீடுடா. இங்க பாரு, இனிமே நீ ஏதாவது பண்ண நான் கண்டிப்பா கார்த்திக்கிட்ட சக்திக்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன். அப்படி நான் சொன்னேன் நீ அன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டேன். வீடு. உன்னால அவங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா நான் எதுவுமே இப்ப வரைக்கும் சொல்லாம இருக்கேன். ஆனா நீ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கலாம் நீனு. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு நான் பயந்தவ கிடையாது. என் சக்தி உனக்கு கண்டிப்பா எதனா பண்ணிடுவான். அதனால சக்தி கிட்ட சொல்லாம இருக்க. என்னால என் சக்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் பாவம். அவனுக்கும் சரி கார்த்திக்கும் சரி
எதுவும் ஆகக்கூடாது. எதுவும் ஆகக்கூடாதுல்ல? அப்போ அமைதியாயிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, கார்த்திக்கும் சரி சக்தியும் சரி நான் ஏதாவது பண்ணிடுவேன். சீ, வாயை மூடு. உன்னாலலாம் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அவன்கிட்ட உதவாங்காம நீ வேணா தப்பிச்சு போ. நீ வேணா தப்பிக்க முயற்சி பண்ணு. அதுவே உன்னால முடியாது. நீ அவங்கள ஏதாவது பண்ணுவியா? உன்னாலலாம் அவங்க மேல கைய கூட வைக்க முடியாதுடா. ஏண்டி இந்த இடத்துலயும் எனக்கு எவ்வளவு திமிரான பேச்சு? பூனை மாதிரி இருந்தா என்ன புள்ளியாயிட்டுன்னு நினைப்போம். இந்த இடத்துல எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான். இதுக்கு மேல உன்னை சும்மா விட்டு வைக்க கூடாதுடி. ஆ, சக்தி சக்தி ஏன் சக்தி? விடுடா இன்னும் விட்டுடா ராஸ்கல். ஓடிக்கே ராஸ்கல், விடுடா. சீ, விடுடா இன்னும். விடுடா போடிக்கே. ஏய், நான் ஆல்ரெடி மிருகமா இருக்கேன். கைய உடைச்சிருவேன் பாத்துக்க. சீ, விடு என்ன. விடுடா போடிக்கே. விடுடா என்ன. விடுடா போறம்போக்கு விடு. சக்தி ஏன் வா சக்தி. சக்தி எவனாலையும் வந்து உன்னை காப்பாற்ற முடியாதுடி. இன்னைக்கு நீ என் கூட்டுக்குள்ள அடப்பட்ட கூறுவிடி. இன்னைக்கு உன்னை சின்ன பண்ண மாக்கலாம். சக்தி. ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. சரி சக்தி. டேய், அடிச்சது பத்தலையும் எழுந்து வந்து நிக்கிறேன். உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. பண்ணு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறிய பண்ணு. வாடா வந்து பண்ணுடா. வரேன்டா. போதையில இருக்கும்போது எனக்கு இவ்வளவு திமிரம். கேளுடா, இன்னைக்கு உன்னை உண்டில நோக்கலாம். என் பேர் ரகு இல்லடா. வாடா எச்சன். இன்னைக்கு நீ அண்ணானு பாத்துடலாம். என் ஸ்ரீமலை போய் வைக்கிறோம். இன்னைக்கு நான் விட மாட்டேன்டா. சக்தி பக்கத்துல வராத ஸ்ரீ, அங்கேயே இரு. இவனை முடிச்சுட்டு அப்புறமா உன்கிட்ட வந்து பேசுறேன். டேய், வேணாண்டா, என்கிட்ட வச்சுக்காத. நான் பொல்லாதவன். உன்னை உண்டில நாக்கிற வேண்டாம். அடச்சி மாயமூடு. உண்டில நாக்குவேன் பாக்குடா. இப்ப நீயா நானு பாத்துடலாம். நீயோ இல்ல நானா இன்னைக்கு முட்டி எடுத்து ஆகணும். அடிடா அடிடா பாக்கலாம். நீ யாரும் உயிரோட இருக்கக்கூடாதுடா. சாவுடா. சக்தி சக்தி வேணாம் சக்தி. விட்டுடு சக்தி. சக்தி விட்டு என்ன இங்க பா. சக்தி என்ன விட்டு சாவுடா நாயும். எவ்வளவு தைரியம் இருந்தோம் என் ஸ்ரீயும். டேய், அவளோட சம்மதம் இல்லாம நான் அவளை தொடக்கூடாதுன்னு இருக்கோம். நீ அவளுக்கு என்னென்ன பண்ண பார்த்தேன். உன்னை உயிரோட விடணும். விடக்கூடாதுடா பரமோக்கு. சக்தி போதும் சக்தி. விட்டுடு சக்தி. எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு ஏதோ ஆயிட போகுது. அதனால உனக்கு பிரச்சனை வந்துடும் சக்தி. விட்டுடு சக்தி அவனை. வேணாம் சக்தி. விட்டுடு சக்தி. சக்தி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு தான் பிரச்சனை. விட்டுடு. ப்ளீஸ், என்னால் முடியல. விட்டு சக்தி. இதோட நான் இந்த பக்கமே வர மாட்டேன். விட்டு என்ன செத்துடும் பரம்போக்கு நாய. என் ஸ்ரீ என்ன கஷ்டப்படுத்தினாலும் நீ. டேய், அவளை எப்படி நோக்கினாலும் என் கண்ணு முன்னாடி அவள் துணியை கொள்ளட்டி. ஏய், அவளை பார்த்ததுக்கு உனக்கு ஒன்று போட்டிருக்கணும். என் கண்ணு முன்னாடி அவளை தொட்டு அவள் துணியை கொள்ளட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும். உன் தலையை நான் கொள்ளட்டேன்டா. சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் சக்தி. தெரியாம வந்துட்டேன். என்னை விட்டு இதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வர மாட்டேன். சக்தி ட்ரீம் என் பாருங்க கூட பண்ணாது. விட்டு சக்தி. சக்தி சக்தி ப்ளீஸ் சக்தி. தெரியாம வந்துட்டு இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் சக்தி. விட்டு சக்தி. என்ன தெரியாம வந்துட்டாலும் மொத்தமா காணாம போயிடும். போயிடுடும். சக்தி 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 ப்ளீஸ் சக்தி. வேண்டாம் விட்டுரு சக்தி. அவனை இன்னும் நீ ஒரு அடி அடிச்சாலும் அவன் செத்துருவான் சக்தி. எனக்காக ப்ளீஸ் அவனை விட்டுடு. எனக்கு நீ வேணும் சக்தி. ஸ்ரீ,
இப்ப நீ என்ன சொன்ன? நீ வேணும் சக்தி. இவனை அடிச்சு கொன்னுட்டா உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். என்னால உனக்கு அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாது. ப்ளீஸ் அவனை விட்டுடு. எனக்காக விட்டுடு சக்தி. என் சக்தி எப்பவும் என் கூட இருக்கணும். விட்டுடு சக்தி. ஸ்ரீ, என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடி? சக்தி ஆமா சக்தி, அவனை எதுவும் பண்ணாத. நீ அவனை ஏதாவது பண்ணிட்டா உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அது என்னால தாங்கிக்க முடியாது. எதுவும் பண்ணாத, விட்டுடு. டேய், எழுந்து போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நான் மனசு மாறி உன்னை கொன்னுடுவேன். என் ஸ்ரீ சொன்னதுக்காக மட்டும்தான் உன்னை உயிரோட விட்டுட்டோம். எழுந்து போடா. போயிடுறேன் சக்தி, இன்னும் போயிடுறேன். என்ன இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, இன்னும் போயிடுறேன். போடா ஸ்ரீ. சக்தி சக்தி பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும். அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே மாறா. அழாதம்மா, அதை நான் வந்துட்டாலும் உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகும் விட மாட்டேன். சக்தி எனக்கு பயமா இருக்கு சக்தி. அவன் என்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான் தெரியுமா? ஏய் அழாதம்மா, அதை நான் வந்துட்டாலும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோமா? நான் இருக்கானா? இல்ல சக்தி, அவன் மட்டும் என்ன ஏதாவது பண்ணிருந்தான் நான் இன்னைக்கு செத்து போயிட்டு இருப்பேன் சக்தி. ஏய் வாய மூடு, என்னடி பேசிட்டு இருக்கோம்? இந்த சக்தி இருக்கிற வரைக்கும் என் ஸ்ரீக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டி. நான் இருக்கமா, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த பொருட்கி நாய் இவ்வளவு தூரம் வந்தது, இவனை நான் வெட்டி போட்டிருப்பேன். நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் அந்த எச்ச நாயை உயிரோட விட்டுருக்கான். சக்தி எனக்கு பயமா இருக்கு சக்தி. என்ன நீ அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுறீங்க? சரி அண்ணாதடி, நல்லா இருக்காண்ணா. இப்ப என்ன, நீ ஆண்டியை பார்க்கணும் அவ்வளவுதானே? நான் கூட்டிட்டு போறேன், சரியா? நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேம்மா. எனக்கு பயமாவே இருக்கு சக்தி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் தான் இருக்கேம்மா. சரி, நீ நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ. நீ ஒரு ரூமுக்கு போய் படுத்து தூங்க, எல்லாம் சரியாயிடும், சரியா? சக்தி என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடுறீங்க? ஏய், இதை நீ கேட்கணுமா என்னடி? நான் கூட்டிட்டு போறேன், வாமா. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே, ஒரு நிழல் அதிலே இருவரும் தெரிவோமே. சக்தி நான் இருக்கேன், அமைதியா இரு. சக்தி நானே உன்னை கூட்டிட்டு போய் உன் ரூம்ல படுக்க வைக்கிறேன், சரியா? வாமா. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே.